ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு டாக் ஸ்மெல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து எண்டர் ட்ராகன் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ நிறையா ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்னு. ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் guys. ஸோ எண்டர் ட்ராகன் ஃபைட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவையில்லாத லூட்லாம் நான் இதில் வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத லூட்லாம் இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எண்டர் ட்ராகன் ஃபைட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பிளாக்ஸ் மட்டும் நம்மகிட்டே இருக்கட்டும். எண்டர் செஸ்ட்டில் கொஞ்சம் பிளாக் இருக்குது, அது வரைக்கும் இருக்கட்டும் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், நம்ம தேவையுள்ள ஐட்டம்லாம் எடுத்து இங்கே வச்சாச்சு. ஸோ எண்டர் பொருள் தேவைப்படும், ஷவல் தேவைப்படாது. இருங்க, ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்க, டைம் கொடுக்க மாட்டேங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை ஃபஸ்ட்டு எத்தனை எண்ட்ராய்டு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 ஓகே, ஒரு நிமிஷம். 5 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை, இது ஒரு 3, இது ஒரு 3 7 கரெக்டாக 7 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஓகே. நெக்ஸ்ட் ஆன் பண்ணிட்டேன் கைஸ். சரி ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். தூக்கி இப்படி வச்சேனா ஓகே. ஓகே இருங்க, முதல்ல எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுப்போம். ஷீல்டை மாட்டிப்போம். இருங்க, தேவையில்லாத லுட்லாம் மறுபடியும் எடுத்து வச்சுருவோம். இது நமக்கு தேவை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. தேவைக்கு வாட்டர் பக்கெட் அடிக்கடிக்கு யூஸ் ஆகும். மற்றபாடு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கோல்டன் கேரக்டர் எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஓகே போட்டாச்சு கை. தூக்கி இருங்க, வாட்டர் பக்கெட் எடுத்து இப்படி வச்சுப்போம். ஜஸ்ட் ஓகே, இப்போது எண்டுக்குள்ளே குதிக்கலாம். இட்ஸ் டைம் ஃபார் எண்டு கைஸ். பதட்டமாக தான் இருக்குது, பார்த்து நிறையா இருக்குன்னு பார்த்தாலும் மிஸ் பண்ணுது. அதான் இல்லை, பரவாயில்ல, இதுக்கும் மைண்ட் பண்ணி உள்ளே போவோம். என்ன இடிக்குது? ஓகே, இதே மைண்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் பொறுமையாக தான் கைஸ் அடிக்க போகிறேன் இந்த வாட்டி எண்டர் ட்ராகனை. இதில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல கிறிஸ்டல்லாம் உடைச்சிடலாம் ஒன்றுன்னா. வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றுனா மேலே ஏறி காமிக்கிறேன், ஒன்றுனா உடைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் உடைக்க போகிறேன். உடைச்சாச்சு. கரெக்டாக சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு பின்னாடி தள்ளி விட்டோம் எண்டர் ட்ராகன். ஓகே, ஒன்று உடைச்சாச்சு. இங்கேருந்து ஒன்று ஒன்றா போட்டுருவோம். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கரெக்டாக அடிப்பேண்ணா. மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் இங்கே அடிக்கணும்னு நினைக்கிறேன். காலி. ஓகே, என்னங்க கேஜாக இருக்குது. இருங்க, இதே உடைச்சிருவோம். உடைச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உடைச்சிருக்கோம், இன்னும் அதுக்கு அந்த இதெல்லாம் உடைக்கல. இப்போ கீழே போயிடுவோம். ஓகே, வந்தாச்சு. அடுத்து டவர் மேலே ஏறுவோம். எண்டர் ட்ராகன் அடிக்காத வரைக்கும் சந்தோஷம். சட்டு நேரம் எங்கள் பிளாக்லாம் தெரிஞ்சிச்சு வேறு. பிளாக் தெரிஞ்சிருச்சு.
ஏய் எங்கப்பா எங்கே இருங்க சட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக நின்றுருக்கீங்க பதட்டமாக இருக்குது யாரும் யோ என்டர் எதுக்கு யூஸ் பண்ணேன் எப்பா என்டர் ட்ராகன் அடியை பார்த்தீங்களா இருங்க ஒரு நிமிஷம் கைஸ் அதுக்கப்புறம் 2-3 கிறிஸ்டல் உடச்சிட்டேன் இது அதுக்கு அடுத்தது எத்தனை கிறிஸ்டல் உடச்சிருக்கேன்னு தெரில கிட்டத்தட்ட உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி ஸோ எத்தனை உடச்சிருப்பேன்னு ஐடியாவே இல்லை இருங்க கைஸ் ஸோ இந்த கிறிஸ்டல் உடச்சிட்டேன்னா யோப்பா யார் நீயோ இருங்க கைஸ் ஸோ எல்லா கிறிஸ்டலும் உடச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கைஸ் என்டர் ட்ராகன் அடித்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில பல டவர்ஸ்லாம் உடச்சது ரெக்கார்ட் ஆகலை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ட்ராகன் வந்து பாதி அடிச்சுன்னு தான் இருந்தேன் ஸோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தேன் பார்த்தா ஆனே ஆகலை லாஸ்ட்டாக ஹிட் பண்ணும் போது எனக்கே ஞாபகம் வந்தது அதான் கொஞ்சம் ஆன் பண்ணி ஹிட் பண்ணியிருந்தேன் என்டர் ட்ராகனை வச்சு கொண்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எந்த பாஸை டிஃபீட் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து எலக்ட்ரா எடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன் ஸோ எலக்ட்ரா எடுக்கலாம் வந்து கேட் அங்கே தான் இருக்குது எலக்ட்ரா எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டில் போவோம் எலக்ட்ரா மேபி ஸோ இந்த வீடியோவில் எடுத்துருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி எடுக்க முடியலன்னா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எடுக்கிறேன் இருங்க ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் அப் பண்ணிடுறேன் பிரிட்ஜ் அப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கைஸ் எங்கள் சிட்டிக்குள்ளே வந்து போட்டேன் என்ட்ரு பட் ஆனால் எவ்வளோ எட்ஜில் ஸ்பான் பண்ணி விட்ருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து மைன்கிராஃப்ட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரியல ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம் நம்ம எதனா செத்துட்டோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுதான் வந்து மைன்கிராஃப்ட்டுகள் ஒன்றும் பிடிக்காத விஷயம் என்ட்ரு போட்டாச்சு ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்சிட்டி தேடி போவோம் நம்ம எங்கே இருக்குது பார்த்திங்களா நம்மளோட ஸ்பானு அங்கே இருக்குது இருங்க ஒன்று ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ஆனால் அதில் வந்து ஒன்றும் இல்லை இன்னும் என்றவன் ஒன்றும் வாட்டர் பக்கெட்டை ஊற்றி விட்டாச்சு இதுக்கப்புறம் எவனாலும் நம்ம தடுக்க முடியாதுடா ஓடுங்களா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக்கை போட்டு இங்கே நின்றுப்போம் யாரா அவன் அடிக்கிறாரா ஐயோண்ணா சாவுடா ஏன்டா சாக மாட்டீங்க கிளிச் ஆயிடுச்சா என்ன சாவுடா யாருன்னா ஒருத்தாங்க போகுது செத்து போடா அடித்தேன் ஹெட் ஷாட் கைஸ் செம்ம அடி ஓகே இதை கலெக்ட் பண்ணிப்போம் நான் வேறு என்ட்ரு செஸ்ட் எடுத்துன்னு வர மறந்துட்டேன் கைஸ் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஷிப்பில் என்ட்ரு செஸ்ட் இருக்கும் கீழே பார்த்துட்டே போவோம் எதுக்கு நம்மளை அடித்து கொண்டுருவானுங்க போல் இருக்கு இந்த என்ட்ரமேன் நம்மளுக்கு தேவையான சர்க்கர் பாக்ஸாக எடுத்துப்போம் இதில் என்னடா என்னையாடா அடுக்கிறீங்க உள்ள வரையறா உள்ள வந்துட்டுண்டா என்ன இருக்கு உள்ள என்ஷிப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல விடுங்க என்னென்ன லூட் இருக்குன்னு தான் பார்க்கணும் ஏறாடே ஓ இப்படி ஏறலாமா நோ கைஸ் நோ அடங்கு இருங்கடா ஃபஸ்ட்டு வந்து நான் ஏறுறேன் மறுபடியும்
நான் யாரெல்லாம் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அதே வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய்ப்போம். அடி அடி அடி, கம்மான். ஓகே, இன்னொன்னா மறுபடியும் வாங்க, அடிங்கடா. கிடைக்கலையா? சரி, ஓகே. ஆனால் ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க, ஷல்கர் பாக்ஸ் கிடச்சிதா? கிடைக்கல. பட் நாட் வேர். ஓ, இன்னும் கொஞ்சம் விட்டுதான் சோலி முடிஞ்சிருக்கும். இருங்க, அங்கே போயிட்டு எப்பா காலி. இருங்க இருங்க, நோ நோ நோ, அடிக்காதரா. எப்பா எப்படியோ ஷல்கர் ட்ராப் பண்ணிட்டான். பட் ஆனால் என்ன ஒன்று, இம்மா தூண்டு சிட்டியில் ஒன்று தானா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அடிச்சிடாத. எப்பா கொண்டுட்டேன். ஃபாஸ்ட்டாக வந்தானா கைஸ்? எம்மா ஃபாஸ்ட்டு. ஓகே, 2 செஞ்சுருக்கேன். 2 ஷல்கர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு என்சிட்டியை பார்த்து போவோம். எப்பா தப்பு, கிளச்சு தப்பாயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. அவ்வளோதான் இந்த என்சிட்டியில். அடுத்த என்சிட்டியை பார்த்து போவோமா? ஓ, எங்கே இருக்கீங்களா? ஓ சார், இருறா எதிர்காலி. அப்பா நோ 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 நோ, இருங்க நோ 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 நோ, இருங்க. இங்கேருந்து போயிருந்தோன்னா கண்டிப்பாக செத்துரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா கொடுக்கல. பரவாயில்ல, ஓகே விடுங்க. எத்தனை 5 இருக்கா? ஓ, நாட் பேட். 5 கிடச்சிருச்சு கைஸ். இப்போதைக்கு நம்மளால் 4 செய்ய முடியும். இப்போ இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு டைரெக்ஷனாக போவோம், என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். என்சிட்டி கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் போட்ட கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ சில கிளிப்ஸ்லாம் வந்து கரப்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணும்போது அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணேன்னா அது பார்த்திங்கன்னா ஆப் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சின்ன கிளிப்லாம் போட்டேன். அதுக்கு சவுண்டு வேறு கேட்க மாட்டேங்குது அடிக்கடிக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில கிளிப்ஸ்லாம் ஆட் ஆகிருக்காது. கொஞ்சம் தான் போட்டிருப்பேன் கிளிப்ஸ்லாம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ட்ராகன் அடித்து எலக்ட்ரெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ நம்மளுடைய லெஜெண்ட்ரி திங்ஸ் எடுத்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மொத்தம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்ம்ஸ் தான் கட்டுவோம் நம்ம வீடியோஸில். ஸோ அடுத்த வீடியோவில் மேபி ஸோ என்ன ஃபார்ம் வரும்னு தெரில. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், அந்த ஃபார்மை கட்டலாம். ஸோ என்ன ஃபார்முன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நான் கட்டுவேன். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து வந்து பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் until then wait and watch guys. டாடா பாய்.